மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தற்போது முதலமைச்சர் எந்த பகுதியில் இருக்காரு? விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியிலே ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். விமான நிலையத்தில் வந்து இறங்கி அவர் ஆய்வு செய்வதற்கான அந்த முதல் இடத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே வழியில் பொது அவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றார்கள். குறிப்பாக தங்கள் பகுதியிலே ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்திருக்கின்றது, எங்கள் பகுதிக்கு குடிநீர் விநியோகம் கடந்த சில நாட்களாக இல்லை என்று சில குறைகளை இங்க இருக்கக்கூடிய பெண்கள், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என ஒவ்வொருவரும் அவர்கள் தெருக்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிவிக்கிறார்கள். சிலர் மனுக்களாகவும் கொடுக்கின்றார்கள். அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிவிக்கிறார்கள். கூடியிருக்கக்கூடிய ஏராளமான மக்களும் தாங்கள் 5 நாட்களாக என்னென்ன சிரமத்திற்கு ஆளானோம், ஒரு சிலர் வீடு இழந்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் வீடு இழந்திருக்கின்றோம், எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் மழைநீரில் அடித்து போயிருக்கின்றது, எங்கள் பகுதியிலே மின் இணைப்பு இன்னும் வழங்கப்படாமல் இருக்கின்றது, அதே போல குடிநீர் வசதி இன்னும் செய்து தரப்படவில்லை, தண்ணீர் குடிப்பதற்கு வேண்டும், அதற்கு தேவையான உடனடி ஏற்பாடு வேண்டும், இது போன்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சரிடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனை அதிகாரிகள் தொடர்ந்து குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளுக்கு உடனடியாக நிவர்த்தி செய்து தர வேண்டும், அவர்களுக்கான அந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அவர்கள் பகுதியிலே இந்த அடிப்படை தேவைகள் உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். இன்றைய தினம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல்வேறு தாலுகாக்களுக்கு சென்று முதலமைச்சர் ஆய்வு பணி மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக கடந்த அந்த 18ஆம் தேதி முதல் தொடர்ந்து பெருவெள்ளமாக ஏற்பட்டு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம், அதே போல சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிராமங்கள்ல ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு பல இடங்கள்ல சாலை துண்டு துண்டாக உடைந்திருக்கின்றது. காட்டாற்று வெள்ளம் போல அந்த ஏரிகள் உடைந்து வெள்ளம் ஊருக்குள் புகுந்த காரணத்தால் பல வீடுகள் மூழ்கி இருந்த நிலையும் இருந்தது. எனவே அதிலிருந்து படிப்படியாக மக்கள் மீண்டு வரக்கூடிய சூழலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுடைய குறையையும் கேட்டு அறிந்து வருகின்றார். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.